எடுத்துக்காட்டுக்கு முதல் வீடு என்ன சொல்கிறோம்னா, முதல் வீடு என்ன செய்கிறோம்னா, இந்த பிரபஞ்சத்தில் முதல்ல எத்தனையோ கோள்கள், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எத்தனையோ கோள்கள் 27 நட்சத்திரங்கள் இருந்தாலும் நம்ம எல்லாம் யாரை சுற்றி வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? இந்த சூரியனுடைய மையமாக வச்சு அதனுடைய சுற்றி தான் பார்த்தீங்கன்னா நம்ம பூமி வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துறேன். சூரியன் என்பது ஒரே இடத்தில் தன்னைத்தானே சுற்றி கொண்டு அது மற்ற 7 கோள்களை என்ன செய்யுதுன்னா சரி தன்னுடைய ஈர்ப்பு விசை மூலமாக ஒரு சீரான நேர்கோட்டில் வந்துட்டு மற்ற கோள்கள்லாம் பூமியை சூரியனை சுற்றி வருகிறது. சூரியனுடைய ஈர்ப்பு விசை மூலமாக மற்ற கோள்கள் அனைத்தும் சூரியனை மையமாக வைத்து உங்களுக்கு ஒரு சீரான நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வருகிறதா இன்றைய அறிவியல் சொல்லுது. ஆனால் முன்னோர்கள் தன்னுடைய தீர்க்க தரிசனத்தில் அந்த காலத்திலேயே இந்த ஜாதக கட்டம் எப்படி வந்திருக்கு, இவங்க எப்படி வந்து இந்த இந்து மதத்தில் எப்படி இந்த ஜாதக கட்டம் உருவாக்குனாங்க, எவ்வளோ அறிவியல் பூர்வமாக உருவாக்கியிருக்காங்கன்ட்டு இன்றைய உள்ள விஞ்ஞானிகள்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த காலத்திலேயே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஜாதக கட்டத்தை வடிவமைச்சிருக்காங்க. ஏன்னா நீங்கள் படிக்க வந்ததுக்கு பின்னாடி இங்கே எல்லாமே அறிவியல் தான். இங்கே கதையெல்லாம் இருக்கக்கூடாது. இவர் முன்னாடி அவர் கூட்டி போனார், அவர் முன்னாடி இவர் கூட்டி போனார், இவருக்கு அவருக்கு பகை, அந்த மாதிரிலாம் எந்த விஷயங்களும் இல்லை. இது எல்லாமே அறிவியல் பூர்வமாக உருவாக்கப்பட்டது. அப்போ சூரியன் என்பது எங்கே ஒரே இடத்துல தான் இருக்கு. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? சூரியன் ஒரே இடத்துல இருக்குன்னு சொல்கிறீங்க சார். சித்திரை மாதம் அது மேசத்தில் இருக்கிறதா சொல்கிறோம். செவ்வாய் ரிஷபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் இருக்கிறதா சொல்கிறோம். ஆடி மாதம் மிதுனத்தில் இருக்கா சொல்கிறோம். ஆடி மாதம் கடகத்தில் இருக்கிறதா சொல்கிறோம். அப்போ எப்படி சார் சூரியன் வந்து ஒரே இடத்துல இருக்குன்னு சொல்கிறீங்க, எப்படி சார் சுற்றிக்கிட்டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு அருமையான விளக்கம், அறிவியல் விளக்கம் என்னென்னா, பூமியை பொறுத்தளவில் 24 மணி நேரத்தில் தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி கொள்ளும். பூமி என்பது ஒரு முறை தன்னைத்தானே ஒரு முறை 24 மணி நேரத்தில் சுற்றிக்கிறோம். அப்போ இந்த ஜாதக கட்டம் என்பதே பூமி தான். இந்த ஜாதக கட்டம் என்பதே பூமி தான். அப்போ சூரியனுங்கிறது ஒரே இடத்துல தான் இருக்கு. இந்த பூமி என்ன செய்யுதுன்னா ஒரே நாளில் 24 மணி நேரம் தன்னைத்தானே சுற்றி கொண்டு இந்த சூரியனுடைய நீள்வட்ட பாதையை 365 காலம் நல்லா சுற்றி வர்றதை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். பூமியன் தன்னைத்தானே 24 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சுற்றுறதுனால தான் என்ன சொல்கிறோம், இரவு பகல் உண்டாகிறது. இங்கே இரவாக இருக்கும் பொழுது ஒரு சில நாடுகளில் பகலாக இருக்குது. உங்கள் ஒரு பக்கம் பகலாக இருக்கும்போது இன்னொரு இந்தியாவில் இங்கே இரவாக இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி பூமி என்ன செய்யுதுன்னா தன்னைத்தானே ஒரு முறை 24 மணி நேரத்தில் சுற்றி கொள்கிறது. அதாவது 60 நாளிகையில் ஒரே முறை தன்னை சுற்றிக்கிட்டு வர்றது தான் என்ன சொல்கிறோம்னா லக்னம் சொல்கிறோம். சூரியனை ஒரு முறை சுற்றி வருது பார்த்தீங்களா, தன்னைத்தானே சுற்றிட்டு இந்த சூரியனுடைய பகுதியை காமிக்குது பார்த்தீங்களா. சூரியன் ஒரே இடத்துல தான் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு சூரியன் இந்த இடத்துல இருக்கிறதா வச்சுக்கிடுவோம். சூரியன் ஒரே இடத்துல தான் இருக்குது. பூமி சுற்றும் போது பார்த்தீங்கன்னா பூமி சுற்றும் பொழுது அந்த சூரியனுடைய ஒளிக்கீற்று ஒவ்வொரு பகுதியாக படுகிறது. மேச பகுதியில் படுது, அப்புறம் எங்கே படுது, ரிஷப பகுதியில் படுது, மிதுன பகுதியில் படுது, கடக பகுதியில் படுது, கன்னியில் படுது, துலாமில் படுது, விருச்சிகத்தில் படுது. ஒரே நாள் வந்து பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்தில் பூமி என்ன செய்யுதுன்னா தன்னைத்தானே சுற்றி கொண்டு இந்த 365 கால நாள் என்ன செய்யுதுன்னா சூரியனுடைய நீள்வட்டத்தை முழுமையாக சுற்றி வருது. அப்போ முழுமையாக சுற்றி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகமாக இருப்பதனால, ஆடி மாதமாக இருக்கனால இந்த மாதத்தில் கடகத்தினுடைய பகுதியிலிருந்து பூமி நமக்கு சுற்ற ஆரம்பிக்கிறது. கடகத்தினுடைய பகுதியிலிருந்து பூமி சுற்ற ஆரம்பிக்கிறது. அதனால் இன்றைக்கு என்ன செய்யணும்னா லக்னம் ஆரம்பிக்கும் பொழுது என்ன சொல்கிறோம்னா கடகத்திலிருந்து லக்னம் விழுகும். கடகத்திலிருந்து லக்னம் ஆரம்பித்து உங்களுக்கு 24 மணி நேரத்தில் மறுபடி கடகத்துக்கே வந்துடும். அப்போ ஜாதகத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு லக்னம்ங்கிறது எப்படி விழுகுது, எப்படி கணிச்சிருக்காங்கன்னா இங்கே லக்னங்கிறது எப்படி கணிச்சிருக்காங்கன்னா சூரியனுடைய மையப்புள்ளி பூமியில் எப்போ விழுகுதோ அதை வச்சு தான் லக்னம் நம்ம எடுக்கிறோம். ஏன்னா லக்னம் ராசிங்கிறதுக்கு அடுத்து உங்களுக்கு விளக்கம் கொடுக்க வர்றேன். லக்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா ராசிக்கு முக்கியத்துவங்கிறதுக்கு அடுத்து ஒரு விளக்கம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். முதல்ல இந்த ஜாதக கட்டம் எப்படி வந்துச்சு, இந்த ஜாதக கட்டத்தினுடைய அதிபதிகள் யார், இதை எப்படி வந்து அந்த காலத்தில் முன்னோர்கள் உருவாக்கியிருக்காங்க.
அப்படின்னு பார்க்கும் பொழுது முதலாக முதலுடைய சூரியனுடைய மையப்புள்ளியில் சூரியனுடைய ஈர்ப்பு விசை மூலமாக தான் மற்ற கோள்கள் எல்லாமே சுற்றி இருக்கிறதா, அதனுடைய கண்ட்ரோலில் சீராக சுற்றிட்டு இருக்கிறதா சொல்கிறோம். அப்போ சூரியனத்தை இங்கே என்ன சொல்கிறோம்னா தலைமை கோள்னு சொல்கிறோம். சூரியனத்தை இங்கே என்ன சொல்கிறோம்? தலைமை கோள். அதனால தான் சூரியன் இங்கே ஏன்னா வெப்பம், சூரியன் உயிர் ஒரு உயிர் உருவாகிறதுக்கு என்னங்க வேணும்? ஒளி வேணும், சூரிய ஒளி வேணும். சூரிய ஒளி இல்லைன்னா இங்கே எதுவுமே இருக்காது, எல்லா உயிரினங்களும் இருக்காது இங்கே. அப்போ ஒரு உயிர் உருவாகிறதுக்கு முதல் காரகம் யாருன்னா சரி சூரியன் தான். அதுதான் சூரியன் என்ன சொல்கிறோம்னா தந்தைக்கு காரகன்னு சொல்கிறோம். எப்படி ஒரு உயிர் உருவாகிறதுக்கு தந்தை காரணமாக இருக்கிறாரோ, இங்கே உலக உயிரினங்கள் வாழ்வதற்கு, முக்கியமான அனைத்து விதமான உயிரினங்கள் வாழ்வதற்கு சூரிய ஒளி கண்டிப்பாக வேணும். இதைத்தான் என்ன சொல்கிறோம்னா சிம்மம் சொல்கிறோம். இந்த சிம்மத்தினுடைய வீடை என்ன சொல்கிறோம்? சூரியன் சொல்கிறோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஏன் சார் இங்கே சிம்மத்தின் வீட்டில் ஒண்டி சூரியன் வச்சுருக்காங்கன்னா, சூரியனுடைய வீட்டினுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய உருவம் என்ன பார்த்தீங்கன்னா சிங்கம் கொடுத்துருப்பாங்க. அதனுடைய உருவம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிங்கம். ஒரு சிங்கத்தினுடைய ஒரு ஆண் சிங்கம் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஆண் சிங்கம் அந்த ஒரு ஆண் சிங்கத்தினுடைய வேலை என்னன்னா, ஒரு காட்டையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு அது எந்த வேலையும் பார்க்காதுங்க. நீங்கள் எல்லாருமே நிறைய பேர் சொல்லிட்டு தராங்க சிங்கம் ஒரு வேலையும் பார்க்காதுங்க. சிங்கம் என்ன செய்யும்னா, ஒரு பெண் சிங்கத்தை புணர்ச்சி கொள்வதற்கு முன்னாடி, அதாவது அது ஒரு கருவாக உருவாகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3000 முறை புணர்ச்சி கொள்ளும். ஒரு நாளைக்கு சராசரியாக 100 முறையிலிருந்து 150 முறை வரை புணர்ச்சி கொள்ளக்கூடியது. அதாவது காம உணர்வு அதிகமாக உள்ள மிருகங்களில் சிங்கம் ஒன்று. அப்போ சிங்கத்தை ஏன் இங்கே கொடுத்துருக்கோம்னா, ஒரு உயிர் உருவாகிறதுக்கு முதல்ல காமம் வேணும், ஆண்மை வேணும்னு சொல்கிறீங்களே, அந்த மாதிரி சூரியன் என்ன சொல்கிறோம்னா இங்கே ஒரு உயிர் உருவாகிறதுக்கு இந்த பூமியில் வாழக்கூடிய அனைத்து விதமான உயிரினங்களும் உருவாகிறதுக்கு இங்கே யார் காரணமாக இருக்காரு? சூரியன் காரணமாக இருக்காரு. அதனால தான் சூரியனுடைய வீடாகிய சிம்ம வீட்டினுடைய மிருகம் எதை கொடுத்துருக்காங்கன்னா சிங்கத்தை கொடுத்துருக்காங்க. சிங்கத்தை பொறுத்தளவில் என்ன செய்யும்னா தாம்பத்தியத்தை எப்போதுமே வச்சுக்கிட்டே இருக்கும். எத்தனை சிங்கம் இருந்தாலும் என்ன செய்யணும், அது ஒரே சிங்கமாக என்ன செய்யும்னா தாம்பத்தியத்தில் சளைக்காமல் ஈடுபடக்கூடிய மிருகங்களில் சிங்கம் ஒன்று. அதனால தான் ஒரு உயிர் உருவாகக்கூடிய காரணமாகிய சிம்மத்துக்கு சூரியனுக்கு கொண்டு அந்த சிங்கத்தை கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்ன சொல்கிறோம்? காட்டுக்கெல்லாம் ராஜான்கிறோம். அப்போ சூரியனை பொறுத்தல என்ன சொல்கிறோம்? கிரகங்களுக்கெல்லாம் தலைவர் அவர், கிரகங்களுக்கெல்லாம் தலைவர்னு சொல்கிறோம். அப்போ அதனால தான் என்ன சொல்கிறோம்? சிங்கத்தை கொண்டு இங்கே சிம்ம வீட்டில் கொடுத்துருக்கோம்.